விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரி மீட் பண்ண வராரு. இங்க காவேரி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் பார்த்தோன்னே, "எதுக்காக என்ன வெயிட் பண்ண வச்சேன்னு?" கேட்குறாங்க. "இல்ல காவேரி மிஸ், நீங்க தான் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னோன." "ஓ! அப்படியா? இல்லைங்க, நீங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லணும்னு சொன்னீங்களா? அதுக்காக தான் நான் சீக்கிரம் வந்தேன்." சரி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு." "இருங்க மிஸ், ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப தைரியமா இருக்கணும், அதுக்கப்புறம் நல்லா பேசணும், நல்லா பழகணும். சொல்லப்போனா உங்கள மாரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள ஒரு ஹைட்டு, உங்கள மாரியே எல்லாமே அப்படி சொன்னோனே அப்படியே வந்து காவேரி முறைக்கிறாங்க. "என்ன மிஸ் இப்படி முறைக்கிறீங்க?" அப்படின்றாரு. "பின்ன என்னங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு சொல்லுன்னு சொல்லிட்டா, என்னை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு உங்கள கல்யாணம் பண்ணிக்க எந்த விருப்பமும் இல்லன்னு சொல்லிட்டு. ஏன் தேவையில்லாமல என்னை பத்தி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க மிஸ், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா நான் எப்படி மிஸ் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு உங்கள தானே பிடிச்சிருக்கு." அப்படின்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கலாம்? உங்ககிட்ட நல்லபடி பழகுனா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? நான் போனா போதுன்னு உங்ககிட்ட வந்து ஏதோ அம்மாவோட அப்பாவாச்சுன்னு பழகிட்டுருக்கேன். அதே மாரி உங்களோட ஒய்ஃபோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமும் நாங்க தான் அப்படின்ற வந்து கில்ட்டில நாங்க பேசிட்டுருக்கேன். மத்தபடிலாம் உங்க மேல எந்த வந்து எனக்கு அன்பும் வரவே வராது சார். உங்கள எனக்கெல்லாம் அந்த அளவுலாம் வந்து என்னால ஏத்துக்கலாம் முடியாது சார்." அப்படின்றாங்க. சரி, எதுக்காக என்ன ஏத்துக்க முடியல மிஸ்?" அப்படின்னு சொன்னோனே, "நீங்க ஆல்ரெடி உங்க ஒய்ஃப விரும்புறீங்கல்ல சார். எப்படி சார் நான் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எப்படி சார் இப்படிலாம் யோசிக்க முடியுது உங்களால?" அப்படின்றாங்க. "ஓ! அதான் உங்களுக்கு பிரச்சனை. நான் ஆல்ரெடி என் ஒய்ஃப ரொம்ப நேசிச்சதால தான் உங்களால வந்து வேற ஒரு பொண்ண என்னால நேசிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படிதானே?" அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாங்க. "சார் அதெல்லாம் எதுக்கு சார் தேவையில்லாத பிரச்சனைலாம்? என்ன இதில இன்வால்வ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லுங்க. அதன்படி நான் வந்து மேட்ரிமோனில அது அந்த பொண்ணுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு பொண்ண பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கேன் சார். இதுல சார் தப்பு இருக்கு?" அப்படின்றாங்க. "நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் மிஸ். என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என் மனசுல என் ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து நான் விரும்புறேன். நான் இல்லன்னு சொல்லல. என் ஒய்ஃப அவ்வளோ விரும்புறேன். ஆனா என் ஒய்ஃப் மாதிரி நீங்க இருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனை." அப்படின்னோனே, "என்ன சொல்றீங்க சார்?" அப்படின்னோனே, "ஆமாங்க, நான் உண்மையா தான் சொல்றேன். நீங்க என் ஒய்ஃப் மாதிரி மட்டும் இல்ல, என் ஒய்ஃப் மாதிரி அச்சு அசலா இருக்கீங்க. வெறும் குணத்தில மட்டும் கிடையாது, முகத்திலேயும் தான்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ரொம்ப நாளா என் ஒய்ஃப வந்து நான் பார்க்கணும் நீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல." "இல்ல சார், நான் உங்க ஒய்ஃப எங்க ஃபோட்டோவாவது இருக்கும்ல, அதையாவது காட்டுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல." "ஆமா." சரி, இப்ப என் ஒய்ஃபோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் காட்டுறேன்." அப்படின்றாங்க. அதிர்ச்சியா பார்க்குறாங்க. உடனே வந்து அந்த ஃபோட்டோவ எடுத்து காட்டுறாரு. வந்து இந்த மாரி சந்தனம்லாம் வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. ப்ரெக்னன்சி டைம்ல இருக்க ஃபோட்டோ. அத பார்த்த காவேரி பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன இது? ஏன் ஃபோட்டோவ காட்டுறீங்க? நல்லா பாருங்க, இது நீங்களா?" அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாங்க. "என்ன மாரியே இருக்காங்க உங்க ஒய்ஃப். எப்படிங்க?" அப்படின்றாங்க. ஒண்ணும் புரியல காவேரிக்கு. "எப்படி சார் அப்படிலாம் இருக்க முடியும்?" "அதாங்க எனக்கும் புரியல. நீங்க என்ன இறந்து போன என் ஒய்ஃப் மாதிரியே இருக்கீங்க. அப்புறம் எப்படிங்க உங்கள விட்டு நான் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதனால தாங்க உங்கள பார்த்தோனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படியாவது கல்யாணம் பண்ணா உங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் என்னங்க பண்றது?" அப்படின்னோனே காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது? நம்மள மாரி எப்படி இவங்க இருப்பாங்க? ஒரே மாரி 2 பசங்க எப்படி வருவாங்க? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னோனே, எப்படிங்க உங்க ஒய்ஃப் என்ன மாரியே இருக்காங்க? எனக்கு என்னங்க தெரியும்? நீங்க 2 பேரும் ரெட்டை பிறவியோ என்னமோ." இல்லங்க, அப்படிலாம் கிடையாது. எங்க அம்மாக்கு நாங்க பொண்ணுங்க 4 பேரு தான். அதனால இந்த மாரிலாம் வரதுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமாலே இது வந்து என்ன மாரியே இருக்காங்க எங்க ஒய்ஃபு. அதனால தாங்க சொல்லிட்டுருக்கேன். என்னால வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா?" அப்படின்னோனே, "புரியுது சார்." அப்படின்ட்டாங்க. சார், ஆனா எப்படி சார் இப்படியே இருப்பேன் நானு?" அதாங்க எனக்கும் புரியல. நீங்க என் ஒய்ஃப் மாதிரியே இருக்கீங்களா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல." உடனே யோசிக்கிறாரு மனசுலயே விஜய். ஃபோட்டோவ காட்டி கூட காவேரி நம்ப மாட்டேங்கிறாளே! இப்பவும் வந்து தான் அவளால கண்டுபிடிக்க முடியலையே! என்ன பண்ணுறதோ! எப்படி வந்து நம்ம குழந்தைகிட்ட சொல்லி நம்ம நம்ப வச்சோமோ, அதே மாரி தான் காவேரி கிட்டயும் சொல்றோம். ஆனா காவேரியாவது யோசிப்பான்னு பார்த்தா, அவளும் இப்படி இருக்காளே! ம் நம்ம குழந்தை அதெல்லாம் யோசிக்க முடியல. ஆனா இவ என்ன இப்படி யோசிக்கிறா? இப்ப கூட அவளுக்கு புரியலன்னா, நான் எப்படி புரிய வைக்கிறதுக்கு அவளுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. "என்ன சார் யோசிச்சுட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க காவேரி மிஸ், நீங்க என் ஒய்ஃப் மாதிரியே இருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனை. அதனால தான் என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியல, பழகாம இருக்க முடியல. அதே டைம்ல வேற ஒரு பொண்ண நினைக்கவும் முடியல." அப்படின்னோன காவேரி தவிக்கிறாங்க. என்ன சொல்றது?